சின்ன வீடு கேள்விப்பட்டிருப்பீங்க, அடுக்குமாடி வீடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோலம் போட்டு சொன்னா மார்க்க போட்டு செய்வினை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா இந்த பரோட்டாக்கு பேர் என்ன? ரப்பர் பரோட்டாவா? நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு போலீஸ் வண்டியிலே அடிச்சிடலாம். அப்படியே டைரக்டா ஸ்டேஷன் போயிடலாம் பாருங்க. மறுமுறை வாங்கிட ஒரு முறை காதல், உயிரத்த காதல் விதி இல்லையா? யாரோ கூடுவே வருமா, யாரோ பாதிப்போமா, அவன் யாரு யாரோ நம்ம கையில் இல்லையே. கடைசியா கண்ணைய கட்டி காத்துல நிறுத்தி இப்படி பாடினா அவன் பாதையில் போக மாட்டான், மொத்தமாக பாடையில் போயிடுவான். பாட்டு பாட சொன்னால் ரைம்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு. குழந்தைங்க கூட நல்லா ரைம்ஸ் பாடும். மறுமுறை வாங்கிட ஒரு முறை காதல், உயிரத்த காதல் விதி இல்லையா? பக்கமாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்குது. அதுவும் தப்பா. அங்கே பாருங்க அந்த மனுஷனுடைய முகத்தை பாருங்க, பாவம் அப்படியே இடிஞ்சு போய் நின்றுட்டு இருக்காப்ப. யாரோ கூடுவே வருமா, யாரோ பாதிப்போமா, அவன் யாரு யாரோ நம்ம கையில் இல்லையே. உனக்கு ஃபீஸு கட்டி படிக்க வச்ச பாவத்துக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிவிட்ட. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. நீ ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸ்ன்னு ஒரு பாட்டு பாடுவிய, மங்க நிலாவில தங்கன்னு. அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். நீ பாடத்தை தான் ஒழுங்கா மனப்பாடம் பண்ணி படிக்க மாட்டேங்கிறேன்னு பார்த்தா ஒரு பாட்டை கூட மனப்பாடம் பண்ணி பாட மாட்டேங்கிறேன். இதுல வேற ஸ்டேஜை போட்டு கையில மைக்க கொடுத்து இசை மலையில் நனைய தயாரா அப்படின்றது. ஏய், நீ தான் பாட்டு பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஏப்பா, ஒரு பொண்ணு மேடை ஏறி இவ்வளவு கேவலமா பாடுது, என்ன ஏதுன்னு கேட்காம எல்லாரும் கல்யாணம் வேற உட்காந்துட்டு இருக்கீங்க. யாரோ கூடுவே வருமா, யாரோ பாதிப்போமா, அவன் யாரு யாரோ நம்ம கையில் இல்லையே. பாடுறது பாரு, யாரோ பாதியில போறான் பேதியில போறான்ட்டு முடியல. காடுப்பேத்துக்கிறார் மயிலாட். கடைசியா கண்ணைய கட்டி காத்துல நிறுத்தி கண்ணை கட்டி அப்படியே காட்டுக்குள்ள நிறுத்தி அப்படியே காட்டுக்குள்ள விட்டுருங்க, அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில வைரலான வீடியோக்கெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளோட வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட் ரேட் போடுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னும் 2 வாரத்தையே இவ்வளோ பெருசா எழுது. இன்னும் ஆன்சர் ஷீட்ல ஹெட்டிங் மட்டும்தான் இருக்கு. அக்கா ஓட ஹேண்ட் ரைட்டிங் பிரமாதம். இப்படி சாட்சி எழுதுறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. பவர் ஆஃப் ஸ்லாண்டிங் ஹேண்ட் ரைட்டிங். நல்லா இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு 3 அல்லது 4 வார்த்தை தான் இருக்கு. என்ன அழகா பேப்பர் ஃபில் பண்ணியிருக்காங்க பாருங்க. பயப்புல இதெல்லாம் ஒரு திறமை. ஏதோ கல்யாண பத்திரிகையை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங். அதாவது பாருங்க, அத்தனைக்கு ஹெட்டிங்கை மட்டும் போட்டு ஹெட்டிங் சும்மா அப்படியே பட்டை தீட்டி வச்சிருக்காப்ல. இந்த ஃபாண்டை எங்க இருந்து டவுன்லோட் பண்ணாங்கன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங். கண்டிப்பா ஒரு பார்ட் டைமா பிரிண்டிங் பிரஸ்ல வேலை பார்த்திருப்பாரு. ஆனா நான் படிக்கிறப்ப என்னோட ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் இந்த மாதிரியான சில நபர்களை நான் பார்த்திருக்கேன். சும்மா ஹெட்லைன்ல அப்படியே ஸ்லாண்டிங் ஹேண்ட் ரைட்டிங் போட்டு வளைச்சு அப்படியே 3-4 லைனுக்கு எழுதி வைப்பாங்க. இந்த மாதிரியான ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த கிளிப்பை வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. I know. What? Yeah. I know. I am your best friend. Okay. Please? Okay. Try not to irritate. Psych. Sasa. Turu. Kiya karma Maggie. Neutral vendakka idhula neutral. You. Coco geta. சூப்பரா சைக். ஆனா உண்மையாலுமே பயங்கர இரிட்டேட்டா தான் இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தெரியுறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் யார் பார்த்தாலுமே கடுப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக சாக்லேட்ல வரலாம் இதை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா வெறி ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த சாக்லேட்டை போட்டு இவனுக்கு சித்திரவதை பண்ணியிருக்கானுங்க. இதை பார்த்து கடுப்பான சாக்லேட் லவர்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்களேன், சாக்லேட்டுக்கு பயங்கரமான வன்கொடுமை எல்லாம் நடக்குது. போட்டு அப்படி சித்திரவதை பண்றானுங்க. இதோட இன்னொரு இரிட்டேட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீன் மேல அந்த முடி மாதிரி ஒண்ணு இருக்குது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்நேரத்துக்கு பல பேருக்கு பிபி வந்திருக்கும். கணவன் 3 மனைவிகளுடன் இருந்த காட்சியை பார்த்த 4வது மனைவி போலீஸ் மகன் கைது.
சின்ன வீடு கேள்விப்பட்டிருப்பீங்க, அடுக்குமாடி வீடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல விட்டாயம் அடுக்குமாடி வீடு இல்ல, ஒரு சின்ன ஊரே உருவாக்கும். அறிவுப்பட்டு பாத்துக்க. இது ஏன் முத பொண்டாட்டி திருமகளா? யார் 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 ஈவா? இது ஏன் ரெண்டாவது பொண்டாட்டி தென்காசி? எப்படியா பச்சைக்கிளி? யார் 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 யார்? இது ஏன் மூணாவது பொண்டாட்டி திண்டுக்கல் திடமான கல்? யார் 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 யார்? அவன் தங்குறதுக்கு ஒரு வீடு இல்லாம கடுப்புல இருக்கான். உங்களுக்கு ஃபோர்ஸ், அதுவும் உங்களுக்கு என் வாயில் நல்லா வருது எது சொல்லிட போறேன். வாழ்க்கையில கான்பிடண்டா இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளவு ஓவர் கான்பிடண்டா இருக்க கூடாது. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு புரியாம பேசாதடா மகனே. கோலப்போட்டியா? என்ன இப்படி இறங்கிட்டாங்க? ஆனா அந்த ஏரியா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கூட்டமா இருக்கு. கோலம் போட்டு சொன்னா மார்க்க போட்டு செய்வினை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா யாருன்னு செய்யறாங்களோ இல்லையோ, நீ நல்லா செய்யற, பட் இந்த செயல்பாடு யாருக்குன்னு தான் தெரியல. சும்மா சொல்லக்கூடாது. எப்பேற்பட்ட கோலம், எப்பேற்பட்ட கோலம். இப்படிப்பட்ட கோலத்துக்கு நீ பிரைஸ் கொடுக்காம போயிடுவ இல்ல கொடுக்காம தான் போய் பாரு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பாவம் ஜட்ஜி நிலைமை நினைச்சா தான் பயமா இருக்கு. ஆனா இந்த ஸ்கெட்ச் வந்துட்டு எந்த வார்த்தையா இருக்குன்னு தான் தெரியல. இது ஏன் எப்படி சுத்துது? இதுதான் இன்வென்ஷனாவே இருக்குமோ? ஐயோ அந்த அதிசயத்தை பாருங்களேன். முள்ளுதான சுத்தணும், இங்க என்ன மொத்த கிளாக்கமே சுத்திக்கிட்டு இருக்கு. ஒருவேளை டைம் டிராவல் பண்ணி பிற்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். டைம் ரிவர்சல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணியிருக்காப்ல. இந்த கிளாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, கிளாக்கே கிளாக் வைஸில் சுற்றலை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் போய்கிட்டு இருக்கு. சுற்றுது எந்தாவது இந்த செகண்ட்ஸ் முள்ளு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்குது ஒரே இடத்துல. ஆனால் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் முள்ளு வந்துட்டு சுற்றுறது மாதிரியே சுற்றுது. ஆனால் டைம் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் பேஷன் டைடு அந்த மாதிரி. When professor asked for unique thing in project. வால்யூமை இப்படி இருந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஆகா, இழுக்க வால்யூம் கண்ட்ரோல். யாரு சாமி நீ? கரண்ட் வால்யூம் லெவல். இந்த வால்யூம் வந்து கிளிக் பண்ண வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு மாதிரி. ஃபில் பண்ண வால்யூம் இருக்கா? இப்படிலாம் யோசிக்க சொல்லி உங்களுக்கு யாரா சொல்லி தரா? ஆகா, எய்ம் பண்ணி ஷூட் பண்ணி வால்யூமுக்கு போகுது. பம்பு முடிஞ்சிட்டா. என்னங்க இது? யாருங்க நீங்களா? வாட்டர் கிரியேட்டிவிட்டி. ஆனா இது கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கு. தலைவன் வால்யூமை வச்சு விளாண்டுருக்கான். அதுலயும் இந்த ஏர் பம்ப்ல வால்யூம் வச்சுங்க பாருங்க, அற்புதம். இவர் டெவலப்பரா இல்ல கேமரா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பண்றது கொஞ்சம் ஃபன்னா இருக்கலாம். ஆனா அவசரத்துல வால்யூம் வந்துட்டு ஏத்துறேன் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்மள கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுலயும் முக்கியமா அந்த வால்யூம்க்கு கலர் ஃபில் பண்ற அந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பயங்கரமா பொறுமை சோதிக்கும். என்னங்க இவ்வளோ பைப்பு கனெக்ஷனு? ஐயாடி அக்கா, கம்பியோட எண்ணிக்கையோட பைப்போட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கும் போலே. நீங்க தானே சொன்னீங்க வாழ்க்கையில ஒரு தடவை தான் வீடு கட்ட முடியும்னு. வீடு ஒன்று, வாய்ப்பு ஒன்று. மிச்சம் மீதி இருந்த எல்லா பைப்பை எடுத்து சீலிங்ல போட்டு அடைச்சிட்டாங்களா? கம்பி வச்சு வீடு கட்டி பார்த்திருக்கேன், பைப்பு வச்சு கட்டி இப்பதான் பாக்குறேன். நீ தாண்டா எலக்ட்ரிஷியன், உன்னையத்தாண்டா வச்சு கட்டணும். இவ்வளவு பைப்பு போற அளவுக்கு அப்படி என்ன எலக்ட்ரிஷியன் ஒர்க் உள்ள இருந்திருக்கும் தெரியலையே. கொஞ்சம் கூட கேப் போடாம ஃபில் பண்ணிருக்காங்க. கான்கிரீட் செலவு மிச்சம்னு நினைக்கிறேன். இப்படி பைப்பே இவ்வளவு கூடிருச்சுன்னா கான்கிரீட் எப்படி இறங்கும்? இப்ப சீலிங்ல இருக்க அந்த பைப் கனெக்ஷன்லாம் கீழே வாளுக்கும் இறங்கும்ல. அப்ப செவுத்துல எங்கேயுமே ஆணி அடிக்க முடியாதே. ஆணி அடிக்கிறன்னு பைப்புக்குள்ள இறங்கி ஒயர்ல அடிச்சு ஷாக் அடிக்க போது அப்ப இருக்குது. பரோட்டால இது என்ன பலூனா?
பலூன் என்ன எடுத்துட்டாங்களா? அது அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பலூன். இல்லை எனக்கு புரியல. அப்போ அந்த பலூனையும் சேர்த்து அப்படியே சாப்பிட்றணுமா? அப்படின்னா இந்த பரோட்டாக்கு பேர் என்ன, ரப்பர் பரோட்டாவா? இல்லை கேன்சர் பரோட்டான்னு பேர் வைங்க, கரெக்டாக இருக்கும். இருங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வச்சு தொலை. சாப்பிட்ற பொருளை கொண்டு போய் பலூனை வச்சு அதை ஃபோல்டு பண்ணி ஏன் இப்படி? அதுவும் அந்த பலூன் வந்துட்டு எப்படி வெடிக்குதுன்னு பாருங்க. பரோட்டாவை போட்டு ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறமா ஹீட்ல வந்துட்டு வெடிக்குது. அப்படின்னா அந்த ரப்பர் வந்துட்டு அந்த இடத்துல உருகி இருக்கும். நீங்க மேல இருக்கிற பரோட்டாவை எடுத்து போட்டே நீங்க சாப்பிட்டீங்கனாலுமே அதெல்லாம் வந்துட்டு பிரச்சனை. ஐயோ அதுக்கு தாண்டி போறேன். சாப்பிட்ற பொருளை ஒன்னோட ஒன்று வேற மாதிரியான காம்பினேஷன்ல மிக்ஸ் பண்ணாலே இங்க ஊருப்பட்ட பிரச்சனை வருது. இதுல உங்களுக்கு பலூன் பரோட்டா சாப்பிட்றதுக்கு உண்டான மரியாதை போச்சு வர உங்களால. பரோட்டாக்குள்ள பலூனை வச்சு வெடிக்க விடுறாங்க. ஏன் பரோட்டாக்குள்ள பாமை வச்சு வெடிக்க வைக்க வேண்டியதானே? புதுசா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புது நோயை வந்துட்டு கொண்டாந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இவங்க இதை மட்டும் பண்ண கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. அது எப்படி டைரக்டா போய் அடியில போறதா நினைப்பா? தெரியாம எடுத்துட்டா. பைக்கை கொண்டு போய் ஒரு வண்டியில் அடிச்சு அந்த வண்டிக்காரங்க வந்துட்டு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போறதுலாம் ஓல்டு ஃபேஷன். நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு போலீஸ் வண்டியிலே அடிச்சிடலாம், அப்படியே டைரக்டா ஸ்டேஷன் போயிடலாம் பாருங்க. அப்புறம் என்னப்பா போவோமா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது, எத்தனையோ வண்டி இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டு இடிச்சா போலீஸ் ஜீப்பை தான் இடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இடிச்சிருக்காரு பாருங்க. எப்படி தலை இதுல பாத்தியா? சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அதுவும் பாருங்க ஸ்கர்ட்டிங்லே போறாரு தூம் ஸ்டைல்ல. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா கிளிப்புமே செம்ம ஃபன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுல எது பயங்கர ஃபன்னா இருந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல ஹார்ட் இன் போடுங்க, மறக்காம நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.